வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 22ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், இதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் பார்த்தோம்னா 23,128 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு ஓப்பன் ஆகி முதல் ரெசிஸ்டன்ட் ஜோனில் நமக்கு இங்கே பிரேக் அவுட் ஆச்சு. ஆனால் அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்லேயே நமக்கு பார்த்தோம்னா நேற்று முழுக்க நமக்கு ட்ராவல் ஆனது. ஏன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருந்தது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லரோட இன்ஃப்ளூயன்ஸ்னால நமக்கு இந்த ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு இறங்கி ஒரு ஏற்றம், அதாவது மிகப்பெரிய ஏற்றம் கிடையாது, கிட்டத்தட்ட 30 பாயிண்ட்டுகள் மட்டும்தான் நிஃப்டியோட நமக்கு ஏற்றத்தை பார்த்தோம். ஆனால் அதுலேயே நம்மளோட ப்ரீமியம் எல்லாம் எவ்வளோ வேகமாக கரைஞ்சிச்சு அப்படிங்கிறத நேற்று நம்ம ட்ரேடிங்கில், நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங்லேயோ இல்லை லாங் டர்ம் ட்ரேடிங்லேயோ இருந்தால் தெரிஞ்சிருக்கும். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பண்ணும்பொழுது நம்ம இந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் ரீச் பண்ணோடனே க்ளோஸ் பண்ணிடுவோம். மேலும் அதுக்கு மேலே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நீங்கள் இங்கே பாசிட்டிவாக ஃபீல் பண்ணது கூட முடியும் தருவாயில் அது நெகட்டிவில் தான் நமக்கு முடிஞ்சிருக்கிறதையும் ஃபீல் பண்ண முடியும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றுக்குரிய ஹை லெவல் 23,270. அதாவது இந்த இடத்துல நமக்கு இருந்தது. நமக்கு இங்கே சப்போர்ட் லெவல், ரெசிஸ்டன்ட் லெவல் 23,300 வச்சுருந்தோம். அதாவது 270 இந்த ஜோனுக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் இதை இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. ஏன்னா நமக்கு ரொம்ப ஒன்றும் நிஃப்டி வந்து ஏறலை. நமக்கு சைட்வேஸ்லேயே மூவ் ஆனதுனால தான் நமக்கு அந்த ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து தெரிஞ்சது. மேலும் நேற்றுக்குரிய லோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,090. இந்த சப்போர்ட் லெவலுக்குள்ளே வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. பிரேக் அவுட் ஆயிடுச்சு. 23,000 இந்த ஜோனில் நமக்கு இருந்தது. க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 23,205 நமக்கு க்ளோஸ் ஆச்சு. அப்போது நமக்கு இந்த ஜோனெல்லாம் தாண்டி திரும்பவும் இந்த இடத்துல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் முதல் பாதி பார்த்தோம்னா நமக்கு பாசிட்டிவ் ஜோனில் நல்லாவே கேண்டில் மூவ் ஆயிருக்கு. பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருந்தது. இரண்டாவது பாதியில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாவது பாதி முதல் பாதியில் 20% தான் நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஆனால் அந்த 20%ம் செல்லரோட டாமினேஷன் அதிகமாக இருக்குது. இதுலேருந்து நம்ம அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால் யூகிக்க முடியும். இங்கே 22ஆம் தேதி பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்குது. இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 48,770 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் ஜோனில் நமக்கு ஓப்பன் ஆகி எந்த ரெசிஸ்டன்ட் லெவலையும் டச் பண்ணலை. நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் மூவ் ஆகி 48,589 நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அதாவது முதல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு இறக்கம், அப்புறம் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் முழுக்க நமக்கு ட்ரேடிங்கில், இந்த இடத்துல இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம இறங்குறது மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம். ஏன்னா நீங்கள் என்ன தான் என்ட்ரி கொடுத்தாலும் நீங்கள் பாசிட்டிவாக அடைஞ்சாலும் உடனே நம்ம க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ப்ராஃபிட் எடுத்திருக்கும். இந்த கன்சாலிடேஷனுக்குள்ள நுழைஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு அதோட ப்ரீமியம் வந்து இன்னும் ரொம்ப வேகமாக கரைய ஆரம்பிச்சிருக்கும். அதனால இந்த மாதிரி நமக்கு தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் இருக்கும் தருவாயில் நம்ம என்ட்ரி எடுக்கிறதும் எக்ஸிட் ஆகிறதும் நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தரும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. இந்த 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஹை லெவல் 48,892. நம்ம இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் 49,550 வச்சுருக்கோம். இந்த லெவலில் டச் பண்ணியிருக்கா அப்படின்னா நமக்கு 49,000 இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. அதனால் இந்த ஜோனுக்குள்ளே நமக்கு இன்னும் என்ட்ரி ஆகலை. லோ லெவல் பார்த்தோம்னா 48,493. நமக்கு இன்னும் இந்த ஜோனுக்கும் உள்ள வரல. இது ரெண்டுக்கும் நடுவில் தான் நமக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. இங்கே நம்ம நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இதுலேயே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். நிஃப்டியில் வந்து முதல் பாதி நமக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் தெரிஞ்சது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா பையரோட டாமினேஷனும் செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவல் லெவலில்
இருக்கு. இரண்டாவது பாதியில செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.